நல்ல சாஃப்ட்டா மெத்து மெத்துன்னு வாயில வச்சதோட கரையிற மாரி ஒரு வெண்பொங்கல குக்கர்ல எப்படி பிசுபிசுப்பு இல்லாம சூப்பரா செய்யலான்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குக்கர்ல கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டுக்கிட்டேன். ஒண்ணும் பாதியுமா உடைச்ச மிளகு சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது சீரகம், கொஞ்சமா இஞ்சி துருவல், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு சேர்க்குற தண்ணி அளவை பொறுத்து தான் பொங்கலோட ஸ்ட்ரக்சர் வந்து பர்ஃபெக்டாக வரும். அதாவது நான் 3 டம்ளர் அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 6 டம்ளர் தண்ணி அளந்துக்கணும். எக்ஸ்ட்ரா 4 டம்ளர் வச்சுக்கணும். மொத்தமாக நான் ஒரு 3 டம்ளர் அரிசிக்கு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அரிசியையும் பருப்பையும் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். பொங்கல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்தது ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சு ஒரு குக்கரில் ஒரு 10-15 நிமிஷம் போல் சிம்லையே வச்சுட்டேன். குக்கரில் விசில்லாம் எதுவும் விடாமல். பொதுவாகவே நான் குக்கரில் எது வச்சாலும் ரொம்ப விசில் வைக்காமல் சிம்மில் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பதம் வந்து கரெக்டாக கிடைக்கும். அந்த மாதிரி நான் எடுத்ததில் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பையும் அடுத்தது கருவேப்பிலையும் தாளித்து இதில் போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலையை முன்னாடியே தாளித்து போட்டிருந்தீங்கன்னா கலர் மாறி இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணி குக்கரில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் கிடைக்கும். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டிலே செஞ்சு பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும்.